Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம 10 வகையான breakfast recipes பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மசாலா oats எப்படி செய்யறதுன்னு. மசாலா oats செய்யிறதுக்கு நான் 1/2 கப் rolled oats எடுத்துர்க்கேன். 5 நிமிஷத்துக்கு இத dry roast பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து 2 டேபிள்ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ஆப்ஷனல் தான், ஆனா இது சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இத dry roast பண்ணிட்டு தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிரறேன். இப்போ அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வதக்கிக்கலாம். இப்போ இதல நறுக்கி எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஓட்ஸ், கொத்தமல்லி அப்புறம் புதினா சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேக விடலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வேக விடுங்க. இந்த ஓட்ஸ் வேகிறதுக்கு கரெக்டா 5 நிமிஷம் ஆகும். ஃபுல் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வெச்சீங்கன்னா போதும். 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி எடுத்து எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா மசாலா ஓட்ஸ் ரெசிபி தயார். காலையில ஒரு 10 நிமிஷத்துல இந்த ரெசிபியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடையில் வாங்குற சஃபோலா மசாலா ஓட்ஸோட இந்த மசாலா ஓட்ஸ் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மசாலா ஓட்ஸ் ரெசிபி தயார். அடுத்து நம்ம பார்க்க போறது பனானா சீஸ் சாண்ட்விச். இந்த சாண்ட்விச் நம்ம ஒரு 5 நிமிஷத்துல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு தவா சூடு பண்ணிக்கோங்க. அதுல கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க. 2 பிரெட் ஸ்லைசஸ் ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. திருப்பிட்டு இன்னொரு பக்கம் வெந்துட்டு இருக்க டைம்ல ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சுட்டு அது மேல ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிருங்க. ரெண்டையும் நல்லா இப்படி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பனானா சீஸ் சாண்ட்விச் ரெடி ஆயிருச்சு. ஒரு 5 இருந்து 7 நிமிஷத்துல இந்த ரெசிபியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் போட்டு வீட் தோசை எப்படி செய்யறதுன்றது தான். இதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு இது பாகு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விட போறோம். கொதிச்சு இந்த மாதிரி நுரைச்சதுக்கு அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 2 சில் தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் அரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா ஃபோக் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற வரைக்கும் நல்லா மேஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளை பாகை சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு தவா வச்சுட்டு சூடு பண்ணுங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சூடாயிருச்சு. இந்த தோசையை இப்போ நம்ம ஊற்றிடலாம். இந்த தோசை நம்மளுக்கு இழுக்க வராது, அதனால கொஞ்சம் கெட்டியாகவே இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு பேன் கேக் மாதிரி இருக்கும். டேஸ்ட்லேயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட வாழைப்பழம் வீட் தோசை தயார். இதே மாவில் நீங்கள் பணியாரமும் செய்யலாம். பாருங்க, நம்மளோட வாழைப்பழம் வீட் தோசை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசாலா இட்லி உப்மா. இந்த இட்லி உப்மா செய்யறதுக்கு நான் லெஃப்ட் ஓவர் இட்லி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த இட்லியை சேர்த்துருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க இட்லியை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி சாட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள்,
வெறும் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சாம்பார் பொடி, அப்புறம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சாட் பண்ணுங்கள். இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வேக விடுங்க. வாழைக்காய் 2 பக்கமும் எப்படி நம்ம வறுத்து எடுப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது இதில் கொஞ்சம் இட்லி பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பிளேட்டில் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட மசாலா இட்லி உப்மா தயார். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது உளுந்து தோசை. வெல்லமும் முட்டையும் சேர்த்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 1 ஹவர் முன்னாடியே உளுந்து நீங்கள் ஊற வச்சிடணும். ஒரு 1 மணி நேரமாக இந்த உளுந்து பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு. ஒரு கிளாஸ் உளுந்தை ஊற வச்சுட்டு இப்போ நான் இதை பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். தண்ணி கம்மியாக விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மாவு அரைச்சாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் இதில் வெள்ளை சக்கரை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் எடுத்து அதை கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம பாகு எடுக்க வேண்டாம், டைரெக்டாகவே சேர்த்துடலாம். உங்களுக்கு வெல்லம் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் சர்க்கரையாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளோட மாவு இருக்கணும். அடுத்ததாக இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிடுங்க. நாட்டு முட்டையாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவா வச்சுட்டு இதை சூடு பண்ணிக்கலாம். தவா சூடானதுக்கு அப்புறமா இந்த தோசையை இப்போ நம்ம ஊற்றிட போகிறோம். இந்த தோசை நம்மளுக்கு இழுக்க வரும். அதனால எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இழுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இழுத்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடுப்பு வலி இருக்கிறவங்க வாரத்தில் 2 தடவை இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலியெல்லாம் கம்மியாயிரும். தோசை ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அப்படியும் உங்களுக்கு தோசை எடுக்க வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு. இந்த தோசை ரொம்ப ஃப்ளஃபியாக நல்ல மிருதுவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் மக்ரோனி பாஸ்தா. இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 1 கப் மக்ரோனியை அதில் சேர்த்துருங்க. இது வெந்துட்டு இருக்க டைமில் இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கிக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த எண்ணெயோட வதக்கிக்கலாம். இப்போ இதில் நான் பட்டாணி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. மசாலாவோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இது வதங்கிட்டு இருக்க டைமில் நம்மளோட இந்த மக்ரோனி வந்துருச்சு. நம்ம எண்ணெய் விட்டு இதை நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் அப்படின்றதுனால ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இது ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணிக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஓவர் குக் ஆயிரும். அதனால தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த பட்டாணியை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். பட்டாணி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்தில் காய்கறியெல்லாம் வெந்துடும். காய்கறி வெந்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த மக்ரோனியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்கன்னா காய்கறியெல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால கொஞ்சமாக இதில் நான் சாஸ் சேர்த்துக்க போகிறேன். சாஸில் டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ்,
அப்புறம் கொஞ்சம் டார்க் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சாஸ் பிடிக்கலனா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மக்ரோனி பாஸ்தா ரெசிபி தயார். உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். என்றைக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் வெண்பொங்கல் தயார் பண்ணலாம். வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 1 கிளாஸ் பச்சரிசி, அப்புறம் 3/4 கிளாஸ் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் நெய் விட்டு கடுகு, ஜீரகம், மிளகு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பொங்கலுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் அரிசி பருப்புக்கு இங்கே நான் 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 கல் உப்பு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பொங்கல் அரிசியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம அதை கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சதுக்கப்புறமா லெட் க்ளோஸ் பண்ணி 3 விசிலில் இறக்குனீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெண்பொங்கல் தயார். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இன்றைக்கி நான் வந்து மத்தியானத்துக்கு சாம்பார் செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் மார்னிங்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் செஞ்சுட்டேன். ஸோ நம்ம தனியாக வந்து ஒரு சைட் டிஷ் இதுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு இன்றைக்கி நான் கேரட் பீன்ஸ் சாம்பார் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா ரெசிபீஸிலும் உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெஜிடபிள் சேமியா உப்மா. இதுவும் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு ஒரு அரை பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். காய்கறியில் கொஞ்சம் கேபேஜ், கேரட், அப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கலந்தத்தூள், உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்தத்தூள் இல்லாதவங்க வெறும் தூளும் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி விட்டு காய்கறியை வேக விடலாம். 5 நிமிஷத்தில் காய்கறியெல்லாம் வெந்துருச்சு. இப்போது சேமியாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கொதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதில் நம்ம சேமியா சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா சேமியாவை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி உடச்சி 4 பக்கமும் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம் லோ ஃப்ளேமில். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற சேமியாவை மேலே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடியில் நம்மளுக்கு பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்திட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நம்மளோட வெஜிடபிள் சேமியா உப்மா தயார். இந்த சேமியா உப்மாக்கு நான் பட்டை கிராம் போட்டு தாளிச்சிருக்கேன் அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். வேணும்னா உங்களுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சாண்ட்விச் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. இதுக்கு நான் கொஞ்சம் குக்கும்பர் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரெட் ஸ்லைஸில் கொஞ்சம் க்ரீன் சில்லி சாஸ், அப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி, அப்புறம் குக்கும்பர் ஸ்லைசஸ் வச்சுருங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் சீஸும் வைக்கலாம். ஆனால் நான் வந்து சீஸ்லாம் வைக்கல.
அப்படியே இதை நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச்சை தான் சாப்பிட போகிறோம். தேவையான அளவு சாஸ் ஊற்றிட்டு 2 ஸ்லைசஸும் மூடி கரெக்டாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளோட வெஜிடபிள் சாண்ட்விச் தயார். இந்த ரெசிபியை நீங்கள் 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். காய்கறி கட் பண்ணுற டைம் மட்டும் தான் ஆகும். ஸோ சிம்பிளாக சாப்பிடக்கூடிய இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முட்டை மேகி எப்படி செய்கிறதுன்னு. மேகி ஒரு 5 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் காய்கறி அப்புறம் முட்டையெல்லாம் போட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை ஒரு 4 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த பேன் உங்களுக்கு வேணும்னா mins..com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு bashaskitchen BK15 இந்த டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இதில் 15% வரைக்கும் ஆஃப் கிடைக்கும். அடுத்து இதில் கேரட், பீன்ஸ் அப்புறம் பட்டாணி சேர்த்துக்கிறேன். காய்கறியை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு வேக விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கலந்துத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு காய்கறியை வேக விடலாம். காய்கறி வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மேகிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ரெண்டு கிளாஸ் மேகி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். அதனால் 2 கிளாஸ் தண்ணி இதில் நான் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு மேகியை உள்ளே சேர்த்துக்கிறேன். மேகி கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு மேகி மசாலா பவுடரும் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் தண்ணியிலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மேகி போட்டதுக்கப்புறமா சேர்த்துக்குவேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா தண்ணி கம்மியாயிருச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே 2 முட்டையை அதில் உடச்சி ஊற்றிடுங்க. முட்டை ஆப்ஷனல் தான். ஆனால் முட்டை போட்டு மேகி செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு அப்புறம் பெப்பர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் நம்மளோட முட்டை வெந்திருக்கான்னு பார்க்கணும். முட்டை வேகலைன்னு இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. கொத்தமல்லி போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட முட்டை மேகி தயார். இந்த எல்லா ரெசிபீஸ்லையும் உங்களுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதே மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் அப்புறம் கூட்டு வெரைட்டிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.